அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹுக்கே எல்லா புகழும். நம்ம இந்த பேஜில் அஸ்மாவுல் ஹுஸ்னா மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ 40 ரப்பனா துவாக்களை மனப்பாடம் பண்ணுற முயற்சியில் இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ரப்பனா துவாக்களோட வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற துவா இறைவனிடத்தில் நம்மளுடைய பாதுகாப்பை வேண்டி கேட்கக்கூடிய ஒரு அழகிய துவா. நான் நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி ரப்பனா துவாக்களில் பெரும்பான்மையான துவாக்கள் அல்பக்கரா சூறாவில் இடம்பெற்றிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த துவா கூட அல்பக்கரா சூறாவோட கடைசி வசனமான 286வது வசனத்தில் இடம்பெற்றிருக்க ஒரு அழகிய துவா தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இந்த துவாவை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறான். ஸோ இந்த துவாவை நம்ம கற்றுக்கிட்டு அல்லாஹுடைய பாதுகாப்பையும் பெறணும் இன்ஷா அல்லாஹ். வாங்க இப்போ அந்த துவாவை நம்ம பார்க்கலாம். ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரம் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரம் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. இப்போ இந்த துவாவோட பொருளை தெரிஞ்சுக்கலாம். எங்கள் இறைவனே, எங்களுக்கு முன்னிருந்தவர்களின் மீது நீ பலுவை சுமத்தியது போன்று எங்களின் மீதும் பலுவை சுமத்தி விடாதே. இறைவன் தரக்கூடிய சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு தேடி இந்த துவாவை நம்ம ஓதலாம். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நற்பாக்கியங்களை வழங்கி எங்கள் அனைவரையும் சொர்க்கவாசிகளாக அங்கீகரிப்பாயாக. ஆமீன். இந்த ரப்பனா சீரீஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன். இறைவனுடைய பாதுகாப்பையும் அருளையும் மன்னிப்பையும் வேண்டக்கூடிய ஒரு அழகிய துவாவை இன்னைக்கு நம்ம படிக்கலாம். இதுவும் ரப்பனா துவாக்களில் இடம்பெற்றிருக்கிற ஒரு அழகிய துவா தான். இந்த துவா 7வது துவாவாக இடம்பெற்றிருக்கு. இதற்கு முந்தைய வீடியோக்களை நம்ம பார்த்த மாதிரியே இந்த துவாவும் சூரத்துல் பக்ரால கடைசி வசனமான 286வது வசனத்தில் இடம்பெற்றிருக்க துவா தான். நம்ம ஒவ்வொரு நாளுமே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சூரத்துல் பக்ராவோட கடைசி 2 வசனங்களை ஓதிட்டு, அதாவது அதில் நிறைய துவாக்கள் இருக்குது, அந்த துவாக்களை ஓதிட்டு நம்ம தூங்குறது மிக சிறந்ததாக இருக்கும். அந்த வகையில் இறைவனுடைய பாதுகாப்பையும் அருளையும் பெறக்கூடிய இந்த அழகிய துவாவை இப்போ நம்ம படிக்கலாம், மனப்பாடம் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த துவாவை கற்றுக்கலாமா? ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ வஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ வஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இதனுடைய பொருள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு எதில் சக்தி இல்லையோ அதனை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்களை விட்டும் எங்கள் பாவங்களை அழித்து விடுவாயாக. எங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களுக்கு அருள் புரிவாயாக. நீயே எங்களின் எஜமான். எனவே நிராகரிக்கும் கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. இந்த ஒரே ஒரு துவால நம்ம இறைவனுடைய பாதுகாப்பு, இறைவனுடைய அருள், நிராகரிக்கும் கூட்டத்தினருக்கு எதிரான நம்மளுடைய பாதுகாப்பையும் இறைவனிடத்துல வேண்டுறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த துவாவை ஒவ்வொரு நாளுமே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவசியமாக ஓதணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரின் பாவங்களையும் மன்னித்து நம் அனைவரின் துவாக்களையும் அங்கீகரித்து நன்மைகளையும் அதிகப்படுத்தி தருவானாக. இப்போ ரப்பனா துவாக்களில் 8வது துவா என்னன்னு பார்க்கலாம். இந்த துவா திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயமான ஆல இம்ரானுடைய 8வது வசனமாக இருக்குது. இந்த துவா எதற்காக கேட்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உள்ளத்தில் இருக்க ஈமான் அதிகரிக்கிறதுக்காகவும் அந்த ஈமான் என்றைக்குமே நிலைச்சி இருக்கிறதுக்காகவும் இறைவனிடத்தில் கையேந்தி கேட்க வேண்டிய துவாவை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். நம்ம இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு சூழ்நிலையில் நம்மளுடைய ஈமானை திசை திருப்பக்கூடிய ஏராளமான விஷயங்களோட தான் அன்றாட வாழ்க்கையவே நம்ம கடத்திட்டு இருக்கோம். மிக சின்ன துவாவான இந்த துவாவை நம்ம மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு தொழுகையிலையும் இறைவனிடத்தில் கையேந்தி கேட்கறது மூலமாக திசை திரும்பிய நம்மளுடைய ஈமான் வலுப்பெற்று நம்மளுடைய உள்ளம் ஈமானால் நிறைஞ்சிருக்கும். வாங்க இப்போ இந்த துவாவை நம்ம கற்றுக்கலாம். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அன்தல் வஹாப். இன்னொரு தடவை சொல்கிறேன். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அன்தல் வஹாப். இந்த அழகிய துவாவோட பொருளை தெரிஞ்சுக்கலாம். எங்கள் இறைவனே,
நீ எங்களை நேர்வழி செலுத்திய பின் எங்களுடைய இதயங்களை நேர்வழியை விட்டும் தவறுமாறு செய்துவிடாதே. உன் புறத்திலிருந்து நல்லருளை எங்களுக்கு வழங்கிடுவாயாக. நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளியாவாய். நம் அனைவரின் உள்ளங்களையும் ஈமானில் நிலைபெறச் செய்து நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்க பூங்காவனத்தை வழங்கிடுவானாக. ஆமீன். இந்த துவாவை நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.